இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். ஆகவே எந்த பிசாசினுடைய எண்ணங்களும் உங்களை தாக்காது. மனிதர்களுடைய எரிச்சல் பொறாமை உங்களை அணுகாது. தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். இன்றைக்கும் உங்களோடு பிரயாணம் செய்து உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையும் நன்மையும் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19-20 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி தோல்விகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவநம்பிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம், மனம் தளர்வை பார்த்து கொண்டிருக்கிறோம், சோர்வுகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், எல்லா காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதன் நடுவில் நம்முடைய மனது, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் சோர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எது என்ன நடந்தாலுமே கிறிஸ்து எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார் என்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, யூ ஷுட் ஹாவ் அ ட்ரையம்ஃபன்ட் திங்கிங். உங்களுக்கு வெற்றியுள்ள சிந்தனை இருக்க வேண்டும், இல்லை வெற்றிகரமான சிந்தனை இருக்க வேண்டும். வெற்றியை அடைய போகிறோம் என்ற சிந்தனை உங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து என்றைக்குமே வெற்றியாகவே இருக்கிறார், வெற்றி உள்ளவராகவே இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, பற்றாக்குறைகள் ஏற்படும் பொழுது, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்விகள்லாம் எழும்பும் பொழுது, அந்த நேரத்தில் தேவன் நம்மை பார்த்து அவருடைய கையை உதறிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுன்னு தேவன் பதட்டப்பட மாட்டார். தேவன் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார். தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். ஏனென்றால் அவர் என்றென்றும் வெற்றி சிறக்கிறவராக, வெற்றி உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் வெற்றியுள்ளவர், வெற்றிகரமான காரியங்கள், தேவனுக்குரியவைகள், வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மளுக்கு தருவார் என்ற எண்ணம் நம்மளுக்குள்ள தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நாம் மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்தை பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேக தேவைகள், அநேக பற்றாக்குறைகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாமே சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் பவுலை வழி நடத்தினார். அவனுடைய தேவைக்கு மேலே ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய தேவைக்கு மேலே தேவன் பாதுகாத்தார். அவன் எண்ணுவதை காட்டிலும், பவுல் நினைத்ததை காட்டிலும் தேவன் அதிகமாக பவுலை பயன்படுத்தினார். அதனால தான் சொல்லுகிறார், பிலிப்பியர் என்ற சபைக்கு எழுதும்போது அவர்களுடைய குறைச்சல், அவர்களுடைய பற்றாக்குறை நடுவில் இந்த வசனத்தை பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாமும் என்ன செய்யணும்னா, யாருக்கெல்லாம் குறைகள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய உற்சாக வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கட்டும். உங்கள் தேவன் மற்றவர்களுடைய குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை, வசனத்தை நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ, குறைவு இருக்கிறவங்களை பார்க்குறீங்களோ, தேவையுள்ளவர்களை பார்க்குறீங்களோ, அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற நெகட்டிவ் திங்கிங், ஃபெயிலியர் திங்கிங், பாதகமான தோல்விகரமான சிந்தனைகள் இருக்கும் என்றால் இந்த வெற்றிகரமான சிந்தனையை நீங்கள் அவங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாரோ அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய புண்ணியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மனம் தளர்ந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் எல்லையில் நின்றுருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிகரமான சிந்தையை சொல்லுகிற வசனத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் குறைகள் மட்டும் இல்லை, அவர்களுடைய குறைகளையும் மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நிறைவாக்குவார். ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு துதி, அவருக்கு நன்றி அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே ஏற்படும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ளே என்ன சிந்தை ஏற்படணும்னா, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர் மட்டும் ஆண்டவர் கிடையாது. நம்மை போல பிறரையும் தேவன் வழி நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். எல்லோரையும் தேவன் தாங்குகிறார் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை மாத்திரமே நம்ம உற்சாகப்படுத்தாமல் பிறரையும் உற்சாகப்படுத்தும்படிக்கு, அவர்களை உந்தி தள்ளும்படிக்கு, விசுவாசத்தில் வளர செய்யும்படிக்கு நம்முடைய எண்ணத்தில் அதை மறக்காமல் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் காதுகளுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்கள். வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பார்ட்னர்ஸ்க்கு சொல்லுங்கள், உங்களுக்கு கீழே யாராவது வேலை பார்த்தாங்கன்னா அவர்களுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னா, என் தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார், என் தேவன் உங்களை வழி நடத்துவார், எனக்கு செய்கிற தேவன் உங்களுக்கும் செய்வார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னை பாதுகாக்கிற தேவன் உங்களையும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை தரும் கிறிஸ்துவினுடைய ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை சொல்லும்படிக்கு இந்த நாளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து என்றைக்குமே வெற்றி உள்ளவராகவே இருக்கிறதுனால நீங்களும் வெற்றி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறீங்க. உங்கள் சிந்தையும் வெற்றியுள்ள சிந்தையாகவே இருக்கட்டும். இந்த நாளிலும் தேவன் உங்களை வெற்றிகரமாக வழிநடத்துவார். அவருக்கே என்றென்றைக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்.